சார் அரசியல் களம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட போயிட்டுருக்கு. குடும்பமே வந்து லாட்ரி குடும்பம், இவங்களை நம்பி போடாது. உதயநிதி சொன்னார்ல, அந்த கேள்வியெல்லாம் கேட்கணும்னா நீ லாட்ரி தான் நடத்துறதுக்கு வந்தீங்கன்னா அன்றைக்கி ஏன் அந்த இப்போ ஃபஸ்ட்டு உதயநிதி அவர்கள் நான் அரசியலுக்கு வர மாட்டேன். அல்ல, அதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா, திமுகவில் வந்து அன்று முதல் இன்று நான் பொலிட்டிக்கலாக நான் வரமாட்டேன் தான் என்கிட்ட பேட்டியை கொடுத்துருக்காரு. வந்து ஒரு கல் ஒரு கண்ணாடி வந்த போது இந்த அரசியல்வாதி பேச்சுனா இதெல்லாம் நம்பவே கூடாதுங்க. இவங்கெல்லாம் வந்து ஆனால் உதயநிதி அவர்களுக்கும் திரு எடப்பாடி அவர்களுக்குமான அந்த வார்த்தை போகிற உதயநிதியும் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு அடிமை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி இந்த ஒரு இது எப்படி சார் பார்க்குறீங்க? நாகரிகமான அரசியலை தான் ஒன்று உதயநிதியை பற்றி பேசும்போது மாண்புமிகு துணை முதல்வர் தான் சொல்ல தம்பி உதயநிதி அப்படி தான் சொல்கிறாரு. அவர் வந்து சொன்ன விஷயம் முக்கியமாக பால்டால் அப்படின்னு தான் சொல்கிறாரு. நான் என்ன சொல்லணும்னா, பால்டால் அப்படி நீங்கள் குடிக்கலை, அந்த மாதிரிலாம் நடக்கவே இல்லை, இது வந்து பொய்னா அந்த என்னென்ன குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பதிலடியாகவும் கொடுத்தாரு. சார் பல இடங்களில் திமுக அமைச்சர்கள் ஓட்டு கேட்டு போகும்போது மக்கள் கேள்வி கேட்குற வீடியோஸை நம்ம பார்க்கும்போது ஸோ மக்கள் மத்தியில் திமுக மீதான அந்த கோபம் அப்படின்றது சமீப காலமாக விசிக தலைவர் திருமா அவர்கள் பண்ணக்கூடிய சில விஷயங்கள். இதே திருமா அவர்கள் விஜய் கட்சியில் இருக்கவங்க வந்து அரசியல் ரீதியாக அரசியல் மயமாக்கப்படலை அப்படின்ற குற்றச்சாட்டு வச்சுன்னா அவங்க தற்கொலை அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணுறாங்க. அப்போ அவங்களோட தொண்டரில் அவர் தற்கொலை அப்படின்னு இந்த விஷயத்தை திரும்பவும் கண்டிக்கிறேன் தான். நான் சொன்னால் கேட்டுக்கொள்கிற அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் தொண்டர்களை வளர்த்துருக்கீங்க. நீங்கள் சொன்னதான் இனிக்க சொன்னேன், திமுக அதிமுகக்குள்ளே தாங்க பெரிய பொருள். இப்போ இதில் வந்து விஜய்க்கு எங்கேருந்து அந்த ஓட்டு வருது அப்படின்னா, ஆனால் திரு சீமான் அவர்களும் திமுக விமர்சனம் பண்ணுறதுக்குள்ள விஜய் வந்து அரசியல் இன்னும் கற்றுக்கணும். அவர் இன்னைக்கு அரசியல் வரக்கூடாது. அவர் நாளைக்கு வந்து நினைக்கிற ஒரு தலைவரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அவரை வந்து எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணலாம், அவர் முதல்வர் ஆக்கத்து பண்ணலாம். ஆனால் இந்த 2026 விஜயை நம்பி நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா ஒற்றஞ்செய்தி நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்து. நன்றிங்க. ஒற்றஞ்செய்தி நேயர்கள் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சார் அரசியல் களம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட போயிட்டுருக்கு. நேற்று வந்து லட்சிய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் சார்லஸ் மார்டின் வந்து திரு உதயநிதி அவர்கள் பற்றி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. அது வந்து நிறைய விமர்சனத்துக்கெலாம் உள்ளாக்கி இருக்குது. என்ன சார் நடந்தது? இல்லை, அவரோட அதாவது உதயநிதி வந்து ஒரு பிரச்சாரத்தில் போகும்போது இந்த மாதிரி இவங்க லால்குடியில் நிற்கக்கூடிய அந்த சார்லஸ் இருக்கார்ல, அவங்க அம்மா, அதாவது மார்டின் சாண்டிகோ இருக்கார்ல, அவங்க ஒய்ஃப் வந்து கண்டெஸ்ட் பண்ணுறாங்க, ஏஐடிஎம்கேல கண்டெஸ்ட் பண்ணும்போது அதனால் இவர் அங்கே போனப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து நிற்கிறது இந்த குடும்பமே வந்து லாட்ரி குடும்பம், இவங்களை நம்பி போடாதீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதனால் வந்து அவர் கொஞ்சம் கோவம் வந்து அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை அட்ரஸ் பண்ணும்போது அவர் என்ன சொல்லியிருக்கார், நீங்கள் இவ்வளோலாம் பண்ணுறீங்க, ரைட் ஓகே, எங்களை வந்து லாட்ரி கொடுங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து 500 கோடி உங்களுக்கு கொடுத்தோமே அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்டில் தான் ஆளால் கேட்டாங்கலாம். பட் அந்த 500 கோடி கொடுத்தாருன்னும் போது என்னன்னா அதை வந்து ஒரு குறையாக சொல்கிறார் அந்த ப்ரெஸ் மீட்டில். அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தர் கேட்குற இதெல்லாம் கணக்கெலாம் இருக்குன்னா, இதெல்லாம் நாங்கள் லீகல் தான் கொடுத்தோம், இது டொனேஷன் தானே. டொனேஷன் கொடுத்ததுக்கப்புறமா ஏன் நீ லஞ்சம் கொடுத்துருந்தா பரவாயில்ல, அதே சமயத்தில் கரப்ஷன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாராட்ட வேண்டிய விஷயம், உதயநிதியும் ஸ்டாலினும் அவங்கள வந்து கணக்கு காட்டும் போது 3 கோடிக்கு தான் அதிகம் எங்களுக்கு சொத்து இருக்குது அப்படின்ற மாதிரி தான். இது நம்ப தகுந்த விஷயம் மாட்டாங்க. உண்மையில் அது நம்ப முடியாத ஒரு விஷயம் தான். 3 கோடினா யாருமே நம்ப கூட மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி சென்னையில் ஒரு வீடு வச்சுருந்தாலே 1 கோடி ரூபா கிட்ட இருக்கும். நீங்கள் வந்து அதுவும் இல்லைன்னா அப்போ ஒன்று தான் நான் சொல்வேன், என்னன்னா உதயநிதியும் இவரும் அவர் சொன்ன மாதிரி வந்து 3 crores தான் வேல்யூ வச்சுருந்தாங்கன்னா அப்போ 2 பேருக்குமே வந்து சம்பாதிக்கிறதுக்கு வக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி தான் ஆகிடும் அந்த கேள்வி. ஏன்னா உதயநிதி இன்றைக்கும் நடிக்க போனாலும் பல லட்சம் கொடுக்க போகிறாங்க, வந்தார்னா அவர் வந்து 3 கோடிலாம் ஒன்றும் பெருசில் அவர்லாம் சம்பாதிக்கலாம். பட் இவர் ஏன் அதை ஸ்பெசிஃபை பண்ணான்னு சொல்லி, ஏன்னா நான் அந்த அஃபிடவிட் நான் ஒன்றும் பார்க்காம நம்ம வந்து அதை பற்றி சொல்லக்கூடாது. அவர் சொன்ன ஒரு காரணம் அதுவாக தான் சொல்கிறாரு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாண்டிகோ மார்டின் இருக்கார்ல, அதாவது இவங்க அப்பா அவங்க வந்து அந்த ஃபியூச்சர் கேமிங் கம்பெனி எதுவும் வச்சுருக்காங்க. அது மூலமாக தான் வந்து இந்த எலெக்ஷன் பாண்ட்ஸுன்றது தான் கொடுத்தாங்க அவங்க.
அதில் வந்து அவங்க கொடுத்துருக்க எலெக்ஷன் பாண்ட்ஸில் அப்போ வந்து அதில் மெயின் பெனிஃபிஷரி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎம்சி இருக்காங்க, மம்தா பானர்ஜி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து 534 கோடி என்ன கொடுத்தாங்க. இவங்களுக்கு டிஎம்கேக்கு வந்து 500 சில்லற கோடி ஏதோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா தான் பிஜேபிக்கு வந்து 100 கோடின்னு ஏதோ சம்திங், அப்புறம் காங்கிரஸ்க்கு 50 கோடி அந்த மாதிரி தான் எல்லா கட்சிகளும் வாங்கியிருக்காங்க, எல்லாருமே வாங்கிங்க. ஆனால் அதில் நான் அந்த எலெக்ஷன் பாண்ட் அப்போ பார்த்தபோது எனக்கு தெரிஞ்சவரை ஏஐடிஎம்கே அதில் வந்து பெனிஃபிஷரி கிடையாதுங்க. அவங்க வந்து மார்டின் லாட்ரிக்கு அவங்க காசை வந்து அவங்க எதிர்பார்த்து நடத்தலை. அதனால் இதனால் கேள்வி இப்போ உதயநிதி சொன்னார்ல, அந்த கேள்வியெல்லாம் கேட்கணுன்னா நீ லாட்ரி தான் நடத்துறதுக்கு வந்தீங்கன்னா அன்றைக்கி ஏன் அந்த லாட்ரி சீட்டுக்காரங்கிட்ட நீ வந்து 500 கோடி வாங்கினேன்? அதை பேசுறதுக்கு இவருக்கு தகுதி கிடையாது தான். ஆனால் அது வந்து இன்கேஸ் பேசணும் அதை பற்றினா எடப்பாடி பழனிசாமி பேசலாம். பட் இப்போ வந்து அவங்க பார்ட்டியில் இருக்கிறதுனால அவங்க கேட்கல. அப்படி வந்து பேசணும், அவருக்கு தான் அந்த உரிமை இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் பற்றி தனிப்பட்ட முறையில் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் இப்போ திமுகக்கே பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி இன்னும் பலரும் வந்து கேள்வி கேட்டுட்ருக்காங்க அவரை. நீங்கள் சொன்ன பல விஷயங்கள் வந்து செய்யவே இல்லை, நீங்களே மாற்றி மாற்றி பேசுகிறீங்க, நீங்கள் மற்றவங்ககிட்ட எப்படி சொல்ல முடியும்? இப்போ ஃபஸ்ட்டு உதயநிதி அவர்கள் நான் அரசியலுக்கே வரமாட்டேன் அப்படின்னு ஒரு பேட்டியில் வந்து சொன்னார். திரு ஸ்டாலின் அவர்களும் என் குடும்பத்துலேருந்து இதுக்கப்புறம் யாரும் வரமாட்டேன்னு சொன்னார். ஸோ ஆனால் இவங்க வந்து மற்றவங்கள வந்து விமர்சிக்கிறது எப்படி சார் பார்க்குறீங்க? அதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா, திமுகவில் வந்து அன்று முதல் இன்று வரைக்கும் அவங்க சொல்ல சில விஷயத்தில் காப்பதில்லை. அதாவது கருணாநிதியில் அவங்களோட செயல்பாடுங்களை வந்து நான் குறை சொல்லுங்க, அவங்க செய்வாங்க செய்ய மாட்டாங்க. எல்லா பொலிட்டிஷியன்ஸும் அஷூரன்ஸ் கொடுப்பாங்க, செய்வாங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் சுத்தம் சில விஷயத்தில் இருக்கணும். பர்சனலாக நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், என் பசங்களை யாருமே கொண்டாட மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் தான் வந்து ஸ்டாலின் வந்து சொன்னாப்புல. ஆனால் வந்து உதயநிதி ஸ்டாலின் கொண்டாட, உதயநிதி ஸ்டாலின் நான் பொலிட்டிக்கலாக நான் வரமாட்டேன் தான் என்கிட்ட பேட்டியை கொடுத்துருக்காரு. வந்து ஒரு கல் ஒரு கண்ணாடி வந்த போது நான் அவரை பர்சனலாக பேட்டி எடுப்பேன், சார் நான் அந்த மாதிரிலாம் நான் வரவே மாட்டேன் சார், நான் அரசியல் பக்கமாக இல்லை சார், நமக்கு இதுதான் நடிப்பு தான் சார் அப்படின்னு எங்கிட்ட சொன்னவர் தான் இதே உதயநிதி ஸ்டாலின். அப்புறம் இப்போ கேட்டிங்கன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை காலங்கள் அதனால் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வைகோபால் சாமியும் வந்து எதிர்த்ததே திமுக விட்டு வெளியில் வந்ததே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து வாரிசு அரசியல் தான். கட்சியில் இன்றைக்கி அவங்க பையனுக்கு தான் சீட்டை கொடுத்துரு, அதனால தான் மல்லை சத்தியாவும் வெளியில் போயிட்டார். இது எல்லாம் இப்போ இவரை பார்த்தீங்கன்னா ராம்தாஸ் பார்த்தீங்கன்னா அவரும் வாரிசு அரசியல் தான் சொன்னார். கட்சியில் அவங்க பையனை வந்து அன்புமணி ராமதாஸை கூட்டினதை விட இன்றைக்கி அவங்க 2 பேருக்குள்ள கீரியும் பாம்பும் ஆட்டம் ஆகிட்டாங்க. இது நடந்துதான் இருக்கேன். இதனால் இந்த அரசியல்வாதி பேச்சுனா இதெல்லாம் நம்பவே கூடாதுங்க. இவங்கெல்லாம் வந்து ஆனால் இவங்களுக்குலாம் கம்பேர் பண்ணால் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா ஒரு வாரிசு கிடையாது, இல்லை ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா வாரிசு அரசியல். இன்றைக்கும் எடப்பாடி பழனிசாமி வந்து 5 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு அவர் வந்து ஏடிஎம்கே வந்து கையில் கூட யாருக்கும் தெரியும். ஆமாம், அவர் பசங்களெல்லாம் யாரும் கூப்பிட்டு வந்து அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பொலிட்டிக்கலாக பண்ணல. அதனால் அது என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர் தென் டிஎம்கே ஏஐடிஎம்கே. அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த மாதிரி வாரிசு அரசியல் இல்லாமல் தான் இருக்கார் சார். அதே மாதிரி திரு உதயநிதி அவர்களுக்கும் திரு எடப்பாடி அவர்களுக்குமான அந்த வார்த்தை போர் அப்படின்றது ஒரு இதுலேயும் வந்து அதிகமாகிட்டே போகுது. அவதூறு பரப்புறாரு, ஆபாசமாக பேசுறாரு அப்படின்னு உதயநிதி மேலே திரு எடப்பாடி அவர்கள் குற்றம் சாட்டுறாரு. உதயநிதியும் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு அடிமை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி இந்த ஒரு இது எப்படி சார் பார்க்குறீங்க? நாகரிகமான அரசியலை தாண்டி இந்த ஒரு கேம்பெயின் போயிட்டுருக்கா? ஒன்று உதயநிதியை பற்றி பேசும்போது கூட மாண்புமிகு துணை முதல்வர் தான் சொல்கிறார், மாண்புமிகு முதல்வர் தான் ஸ்டாலினை பற்றி சொல்கிறாரு. தம்பி உதயநிதி அப்படி தான் சொல்கிறாரு. அவர் வந்து சொன்ன விஷயம் முக்கியமாக பால்டால் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அது எதுக்கு சொன்னாருன்னா பத்திரிகையில் வந்து ஒரு தகவல் அதை வச்சு தான் சொல்கிறாரு. இதே மாதிரி எங்கள் கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பால்டால் அப்படி நீங்கள் குடிக்கலை, அந்த மாதிரிலாம் நடக்கவே இல்லை, இது வந்து பொய்னா நீங்கள் வந்து அவர் மேலே ஒரு டெஃபமேஷன் கேஸ் போடலாம். இல்லை எலெக்ஷன் கமிஷனில் சொல்லியிருக்கலாம். நீங்கள் அதை வந்து நீங்கள் ஒன்று அவர் சொல்ல புறக்கணிக்கிறீங்க, கண்டுக்காம. இல்லைனா ஐயோ சரி எதுக்கு இதை பற்றி பெருசு பண்ணுமே தான் நினைக்கிறீங்க, புரியுதா? அதனால் அவர் சொல்கிறது உண்மைத்தன்மை இருக்கிற மாதிரி தான் இன்றைக்கி பொதுமக்கள் நம்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விமர்சனங்களை ஏடிஎம்கே தொண்டர்கள் எப்படி பார்ப்பாங்க சார்? ஏன்னா இது வரைக்கும் வந்து திரு உதயநிதி மட்டும்தான் அவர் அட்டாக் பண்ணுறது, அவர் பெருசாக வந்து இந்த மாதிரியான டைரக்ட் அட்டாக் பண்ணதில்லை. பட் இந்த கேம்பெயின் ஃபுல்லாக அவர் வந்து அந்த பக்கம் என்னென்ன குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பதிலடியாகவும் கொடுக்குறாரு. அது அந்த பக்கம் வந்து பதில் சொல்லாத முடியாத அளவுக்கு இருக்குது. இதை ஏடிஎம்கே தொண்டர்கள் எப்படி பார்ப்பாங்க சார்? கண்டிப்பாக இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஆங்கிளில் தான் பார்ப்பாங்க. சரி ரைட் ஓகே, நம்மளாலும் இந்த மாதிரி பேசுகிற அளவுக்கு இருக்குது அப்படின்றத. ஏன்னா எப்பயுமே பேச்சாற்றல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து டிஎம்கேவை தான் சொல்லுவாங்க. டிஎம்கே வந்து பட்டு கவுண்டர் கொடுப்பாங்க. பட் நீங்கள் தொண்டன்லாம் கொடுக்குறானே இல்லை, நான் மேடையில் நான் கொடுக்குறேன்டா, எனக்கு பொலிட்டிக்கல் ஸ்டேஜ் கிடச்சா நான் கவுண்டர் கொடுக்குறேன், நீ டெய்லி பேச நான் பேசுகிறேன் அப்படின்னு தான் பேசியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றே நான் சிலதெல்லாம் வந்து நான் வந்து ஏடிஎம்கே ஆளும் கிடையாது சார். ஏடிஎம்கேவோட குறைகள் போன ஏடிஎம்கே மினிஸ்ட்ரி இருக்கும்போதே நான் வந்து ஒரு பத்திரிகையாளரை பல குறைகளை வந்து அவங்க பண்ணதை நான் வெளிப்படுத்தி நான் சொல்லியிருக்கேன். நான் என்னோடய இணையதளத்துலையும் எழுதியிருக்கேன், ஊடகத்தில் அதேமாதிரி பேசும்போதும் பேசியிருக்கேன். அதே தான் இப்பயும் சொல்கிறேன். பட் இவங்களுக்கு டிஎம்கேக்கு கம்பேர் பண்ணால் பொலிட்டிக்கலாக வந்து இன்றைக்கி வந்து ப்ரொபகண்டா பண்ணுறதுல டெய்லி பிரச்சாரம் போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு 4 மாதத்துக்கு முன்னாலேருந்தே எடப்பாடி பழனிசாமி வந்து ஒவ்வொரு ஊராக தமிழ்நாடு சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சுட்டு செகண்ட் ரவுண்ட் முடிச்சுட்டு இப்போ தேர்ட் ரவுண்டு தான் சொல்லலாம். ஒவ்வொரு ஊராக போயிட்டு பிரச்சாரம் பண்ணி தான் வந்தார். விஜய் நிற்கிறாரு நிற்கலையா அதை பற்றிலாம் கவலைப்படாமல் தான் ஒரு பாட்டு போயிட்டே வந்தார். அன்னிலேருந்து பேசுகிறேன். இவர் எப்போ வந்து இந்த மாதிரி பர்சனல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாருனோ, உதயநிதி ஸ்டாலின் கீழே குனிஞ்சாங்க, அப்புறமா டயர் பின்னால் போனாங்க, இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி கேவலமாக வந்து அவரை பற்றி பேச ஆரம்பித்த பிறகு தான் வந்து இவங்க டைரெக்டாக பேச ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் உதயநிதி பற்றியோ ஏதோ பர்சனலாக வந்து இவர் அட்டாக் பண்ணாமல் தான் இருந்தார். இதுக்கு வழிவகுத்து கொடுத்தது இவங்களே தான். சார், பல இடங்களில் திமுக அமைச்சர்கள் ஓட்டு கேட்டு போகும்போது மக்கள் கேள்வி கேட்குற வீடியோஸை நம்ம பார்க்க முடியுது. சில இடங்களில் விரட்டி அடிக்கப்படுறதுலாம் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ மக்கள் மத்தியில் திமுக மீதான அந்த கோபம் அப்படின்றது வந்து வெளிப்படையாகவே நமக்கு தெரியுதே சார். இல்லை, அதாவது இதில் வந்து நான் சொல்லுவேன் அப்படின்னா வந்து ஒரு இதுனா இப்போ டிஎம்கே ரூலிங் இருக்கிறதுனால இன்றைக்கி டிஎம்கேவோட குறைகளை வந்து இவங்க சொல்லலாம். அதே மாதிரி ஏடிஎம்கே ரூலிங் இருந்துச்சுன்னா ஏடிஎம்கே ஆட்கள் யாரும் ஓட்டு கேட்கும்போது இந்த குறைகள்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி கேட்கறது உணவு தான். நான் என்ன சொல்லலாம், இந்த மாதிரி குறைகள் சொல்கிறாங்கன்னா நீ நின்று கேட்டு போன செந்தில் பாலாஜியை வந்து அவர் போராறு பிரச்சாரத்துக்கு அப்போ வந்து சில குறைகளை சொல்கிறாங்க. அவர் வந்து சரிம்மான்ட்டு அப்படியே இக்னோர் பண்ணிட்டு பாரு இருந்து அது என்ன குறை, சரி இந்த குறை ஏன் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதை நிவர்த்தி பண்ணாத காரணம் என்னன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுனா உண்மையில் அவர் பாராட்டப்பட்டுப்பார். அதை இக்னோர் பண்ணிட்டு போகிறாருன்னு போது அப்போ அங்கே செயல்பாடு இல்லாமல் இருந்ததுனால தான் குறை சொல்கிறாங்க அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். சமீப காலமாக விசிக தலைவர் திருமா அவர்கள் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் வந்து வைரலாகிட்டு வருது. மக்களும் வந்து இப்போது அவர் அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து தன்னுடைய வண்டி மீது ஏற தொண்டர்களை கண்டிக்கிற, ஸோ இந்த மாதிரியான செயல்களை தொடர்ந்து ஈடுபட்டு நம்மளால் பார்க்க முடியும் சார். இதே திருமா அவர்கள் விஜய் கட்சியில் இருக்கவங்க வந்து அரசியல் ரீதியாக அரசியல் மயமாக்கப்படலை அப்படின்ற குற்றச்சாட்டு வச்சுருந்தா அவங்க தற்கொலை அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணியிருந்தார். இப்போ அதே ஒரு விஷயம் தான் அவங்க தொண்டர்கள்ட்டும் நடக்குது. அப்போ அவங்களோட தொண்டர்களை அவர் தற்கொலை அப்படின்னு சொல்ல முடியுமா அவரால்? சொல்லலாம். ஆனால் அவராது அட்லீஸ்ட் தட்டார் திருமாவளவன் வந்து ஒரு 4 தட்டியாடுறது கீழே தள்ளுறதுக்கு. விஜய் ஒன்றுமே பண்ண, விஜயோட பவுன்சருங்க காலில் எட்டி தான் ஒதுக்கிறாங்க. நான் என்ன சொன்னால் இந்த விஷயத்தை திருமாவையும் கண்டிக்கிறேன் தான் நான். ஏன்னா உங்கள் தொண்டர்களை வந்து நீங்கள் வந்து சொன்னால் கேட்டுக்கொள்கிற அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் தொண்டர்களை வளர்த்துருக்கீங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. உங்கள் சொல்லியும் மீறி அவங்க வண்டி மேலே ஏறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க அப்படின்னும் போது நீங்கள் அதை வந்து ஆரம்ப கட்டத்திலே நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சிங்கன்னா நல்லது அப்படின்னு தான் தோணுது எனக்கு. அப்போ அவங்க கட்சி தொண்டர்களே அப்படி இருக்கும்போது அவர் இன்னொரு கட்சியை வந்து விமர்சனம் பண்ணுறது எப்படி பார்க்குறேன்? அது தவறு தான். அதுவும் தற்கொலை தான் நான் சொல்லுவேன். என்ன கேட்டிங்கன்னா அவங்களும் தற்கொலையாக தான் நடந்துக்கிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா முன்னிலேருந்து அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து திமுகவுக்கும் பொருந்தும். இப்போ விஜய் அவர்கள் நடிகர் அப்படின்னு வந்து விமர்சனம் பண்ணார், இங்கே உதயநிதி வந்து இருக்கார் தற்கொலைகள் அப்படின்னா அவர் கட்சியிலே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னும் போது அவரோட டபுள் ஸ்டாண்ட் வந்து இங்கே வெளிப்படுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? டபுள் ஸ்டாண்டுன்றதை விட நான் என்ன சொல்லணும்னா இதை அவர் பெருசாக எடுத்துக்கலாம். பட் நீங்கள் சொல்கிறது 100% கரெக்டுங்க. இதை வந்து திருமாவளவன் வந்து அந்த மாதிரி சொல்கிறது தப்பு. இதை வந்து தான் சைட்லேயும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு. இப்போ யாருன்னா ஒருத்தர் வந்து இப்போ நம்ம சொல்கிறத விட வெளியாட்கள் இதே விஜய் கட்சி நீங்கள் எங்களெல்லாம் தற்கொலைன்னு சொன்னீங்களே, உங்கள் தொண்டர்களை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு அவங்க கேள்வி கேட்டால் அது சரியாக இருக்கும்னு தான் நான் பார்க்குறேன். இன்னும் ஒரு 10 நாள் 9 நாள் எலெக்ஷன் வரப்போ சார் எப்படி இருக்குது களம், யாருக்கு ஃபேவராக இருக்குது? இல்லைங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி சொன்னதான் இன்றைக்கி சொன்னேன், திமுக அதிமுகக்குள்ளே தாங்க பெரிய போட்டி. அதே சமயத்தில் விஜய் வந்து பொருட்டாக இருப்பாரா இல்லைன்னு கேட்டு கண்டிப்பாக விஜய் ஒரு பொருட்டாக இருப்பார். ஷோராக இந்த எலெக்ஷனில் வந்து விஜய் வந்து ஒரு பேசு பொருளாக இருப்பார். அதாவது திமுகன்ற ஓட்டு ஒன்று திமுக இருக்கும், அஇஅதிமுகன்ற ஓட்டு அஇஅதிமுக இருக்கும். அந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். அது என்ன அப்படின்றதுல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது மூன்றாவது கட்சியாக இருக்கக்கூடிய சீமானுடைய நான் தமிழர் கட்சி, அவங்களுக்குன்னு இருக்கிற ஓட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அவங்களுக்கு அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் கிடையாது. அதுக்கப்புறமா இருக்கிறது தான் வந்து விஜய்க்கான தமிழக வெற்றி கழகம். அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கிற தொண்டர்கள்னால் ரசிகர்கள் தான் இருக்கிறாங்க. அதில் சில பெண்மணிகளும் நிறைய பேர் அவருக்கு சாதகமாக இருக்க மாதிரி தான் நம்ம பைட்ஸு அதெல்லாம் பார்க்குறோம். நம்ம வீடியோ பைட்ஸ் இருக்குது, ரோட் பைட்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் பேசுகிறத வச்சும் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் தெரியுது. இப்போ இதில் வந்து விஜய்க்கு எங்கேருந்து அந்த ஓட்டு வருது அப்படின்னா திமுகக்குன்னு இருக்கக்கூடிய அலையன்ஸ் பார்ட்னர், முக்கியமான அலையன்ஸ் பார்ட்னர் பார்த்திங்கன்னா காங்கிரஸ். அஇஅதிமுக முக்கியமாக இருக்கக்கூடிய அலையன்ஸ் பார்ட்னர் பார்த்திங்கன்னா பாஜக. ஓகேங்களா? இப்போ இந்த பாஜகவில் சிலருக்கு திருப்தி இல்லாமல் இருக்கலாம், காங்கிரஸ் மேலே சில திருப்தி இல்லாமல் இருப்பாங்க. அப்புறமா திமுக ஓட்டு போடலாமா அதிமுக ஓட்டு போடலாமான்னு யோசிக்கக்கூடிய ஒரு சில பொதுமக்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, சிலர் வந்து ஒரு ஆப்ஷன், எல்லாருமே இல்லை, சிலர் வந்து ரைட் ஓகே விஜய்க்கு போடுவோம் அப்படின்னு அந்த தாவேக்கா, அங்கேயும் விஜய்க்குன்னா தாவேக்காவில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டை பார்த்து போகிறாங்க. இல்லை டிஎம்கே ஏடிஎம்கே இல்லாத அந்த கட்சியோடைய தலைவர் கூட்டணி யார், அதுக்கப்புறம் அங்கே இருக்க கேண்டிடேட். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட்டை பார்க்குறாங்களோ இல்லையோ,
விஜய் அப்படின்றத தான் பார்க்குறாங்க. அதனால் எல்லாருமே விஜய்னா அந்த கொஞ்சம் பேர் தான் போடுவாங்க விஜய்க்கு அப்படின்னும் போது கணிசமான ஓட்டு வந்து விஜயுடைய தாவேக்கா பெறக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் சீமானுக்கு பார்த்தீங்கன்னா சீமானுக்குன்னு இருக்க ஓட்டு தான். அவர் வந்து வின்னிங் இதில் இருப்பாரான கஷ்டம் தான். ஆனால் அவரை பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட முறையில் காரைக்குடியில் நிற்கிறனால அவருக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு அவரோட ஒரு சீட்டு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவரை பற்றி நீங்கள் என்ன தான் பேசுகிறேன். இப்போ ப. சிதம்பரமுடைய மகன் வந்து எங்கே பேசினாலும் அதிமுகவை குறைக்க சொல்லி பேசுகிறாரோ இல்லையோ, அவர் சீமானை பற்றி தான் 10 வாட்டி குறை சொல்லி பேசுகிறார். ஆனால் திரு சீமான் அவர்களும் திமுக விமர்சனம் பண்ணுறதுக்குள்ள விஜய் தானே விமர்சனம் பண்ணுறாரு. இல்லை, நான் சொல்கிறது யார் இவரை சொல்கிறேன், கார்த்திக் சிதம்பரம். ஏன்னா இவங்க 2 பேருமே வந்து விஜய் மேலே பயம் இருக்கிறதுனால தான். யார் நம்ம சீமானை பொறுத்த வரைக்கும் விஜயை வந்து பொருட்டாக நினைக்கக்கூடாது அப்படின்றதுக்கோசம் பேசுகிறார். அதனால தான் அங்கே பேசுகிறார் அவர். ஏன்னா அவருக்கு கள நிலவரம் தெரியுது, விஜயோட ஓட்டு கொஞ்சம் பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதுனால தான் ஒரு விஜயை கார்னர் பண்ணினே பேசுங்க. அந்த ஊரில் அவரை பொறுத்த வரைக்கும், அதான் நான் சொல்ல காரைக்குடியில் பொறுத்த வரைக்கும், மற்ற ஊர்லலாம் வந்து விஜயோட ஓட்டு பெருசாக பிரிக்குமானா ஓட்டு பிரிக்கும், ஆனால் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ விஜய் பிரிக்கக்கூடிய ஓட்டுகள் என்டிஏ அலையன்ஸ்க்கு தான் சார் ஃபேவராக இருக்கும். இல்லை, அதை சொல்ல முடியாதுங்க. என்டிஏ அலையன்ஸ்க்கும் ஃபேவராக இருக்கலாம், என்டிஏ அலையன்ஸ்க்கும் ஃபேவராக இருக்கலாம். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து காங்கிரஸில் அதிருப்தியாக இருக்கவங்க சரி விஜய்க்கு போடலாமேன்னு கூட போடலாம், நம்ம பாஜக போடக்கூடாதுரா அப்படின்னு. சில பாஜக ஆட்கள் வந்து சிலர் வந்து இப்போ மயிலாப்பூர் தொகுதி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சிலர்லாம் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து போட்டாங்க, எல்லாருமே போடுவாங்க சார். அந்த மாதிரி ஆட்கள் சரி நம்ம எதுக்கு திமுக கூட்டணி போடணும், சரி விஜய்க்கு போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டை உடைக்கலாமே அப்படி. இது யார் விஜய்க்கு போடுறாங்க முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்குன்னு நம்பி ஓட்டு போடுறவங்க எல்லாமே வந்து இங்கே ஓட்டை உடைக்கிறதுக்கு தான் போடுறாங்க. ஒரு பிரச்சனை, அதாவது பெருசாக ஜெயித்த மாதிரி இல்லாமல் ரொம்ப கம்மி ஓட்டில் தான் வந்து ஒரு பார்ட்டி யார் வின் பண்ணுறாங்களோ அந்த ஒரு கேண்டிடேட் வந்து ஜெயிக்கிற மாதிரியான வழியை தான் வகுத்து கொடுக்குறாங்க. வழியை விஜய் வந்து ஓட்டை பிரிக்கிறார். அதாவது ஒரு கேண்டிடேட் அதிகபட்ச ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தார் அப்படின்றது இல்லாமல் அதிகபட்ச ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியுற்றார் அப்படின்னு சொல்லப்படியான கணிசமான ஓட்டில் தான் ஜெயிச்சாரோ தோத்தாரோ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஸ்பாய்லராக தான் விஜய் இருப்பார்னு சொல்ல. அப்படி தான் எனக்கு தெரியுது சார். ஒன்றே நான் சொல்கிறாங்க ஓட்டர்ஸ்க்கு, விஜய் வந்து அரசியல் இன்னும் கற்றுக்கணும். அவர் இன்றைக்கி அரசியல் வரக்கூடாது, அவர் நாளைக்கு முதல்வர் ஆகக்கூடாதுன்னா நான் சொல்லலை. ஆனால் சிந்திச்சு ஓட்டு போடுங்க. திமுகவிலையும் அதிமுகவில் சீமானோ இல்லை மற்ற கட்சிகளில் கூட்டணி கட்சிகளில் இருக்கவங்களாம் அனுபவம் மிக்க அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள். ஆனால் விஜயுடைய தாவேக்கால யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து தொண்டனுங்களாக கிடையாது, எல்லாம் ரசிகர்களாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் தான் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. நீங்கள் அவங்களுக்கும் ஒரு அரசியல் முதிர்ச்சி கிடையாது, அவங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாத, எல்லாம் வந்து நான் தற்கொலைன்னு சொல்ல விருப்பப்படல, அந்த மாதிரி ஒரு அனுபவமற்றவர்களாக தாங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா நாளைக்கு இவங்க வந்து எப்படி கவர்மெண்ட்டை ரன் பண்ணுவாங்க அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அதனால் யோசிங்க. 2031 ஒன்றா விஜய் வந்து நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் அவரை வந்து நீங்கள் எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணலாம், அவர் முதல்வர் ஆக்கத்து பண்ணலாம். ஆனால் இந்த 2026 விஜயை நம்பி நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக தமிழகம் வந்து முன்னுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால் தயவு கூர்ந்து யோசிங்க. அது திமுக கூட்டணியா அதிமுக கூட்டணியா யாருக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா அவங்களுக்கு போட்டிங்கன்னா கூட அவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ சீமானோட கட்சியில் இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டிடேட்ஸும் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி 90% கேண்டிடேட்ஸ் படித்தவங்களாக தான் இருக்கிறாங்க. அதில் அந்த மாதிரி ஆட்கள் யாருன்னா வந்து ஆட்சி செய்கிறதுக்கு வந்தாலும்னா பரவாயில்ல. திமுக அல்லது அதிமுக தான். ஏன்னா சீமானுக்கு பெருசாக வருவாரானா எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு இல்லை. அதனால் என்னோட இது வந்து திமுகவுடைய குறைகளை பாருங்கள், நிறைகளை பாருங்கள். அஇஅதிமுகவோட குறைகள் நிறைகளை பாருங்கள், அவங்களுக்கு போடுங்க. இன்றைக்கி நிலைமைக்கு திமுக மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. அஇஅதிமுக சென்ற ஆட்சியில் அது 2014 2021 வரைக்கும் ஆட்சி நடத்துனாங்க. எப்படி நடத்துனாங்க? உண்மையிலே அவங்க நல்லாவே தான் நடத்துனாங்க. அதனால் நீங்கள் அவங்களுக்கு போடலாம் அப்படின்றத என்னோட ஒப்பீனியன். நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். ஆனால் விஜய் இந்த முறைக்கு வந்து எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு தகுதியானவரானா அவர் நிற்கலாம் எல்லாமே. ஆனால் அவர் ஜெயிக்கணுமா அப்படின்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நன்றி சார், பல தகவலை தெரிவிச்சிங்க. நன்றிங்க. நன்றி நேயர்களே.